ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லூ ப்ரைஸ் டிம் ஐன்சின் ப்ரைஸ் டு த ஒன்லி ஒன். ஸோ இந்த புது வீடியோலையும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தது போல் அழைக்கப்பட்டவர்கள், நான் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 காரியத்தை பொறுத்து நம்ம பார்த்துருப்போம். எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கூட தேவன் எப்படி பேசுவார், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நான் அழைக்கப்பட்டவனா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதே போல் அந்த அழைக்கப்பட்டவர்கள் மத்தேயு சொல்லுகிறது, இந்த மத்தேயு 22:14 இப்படி சொல்லுகிறது, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லுது. இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் இந்த அழைக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்கிற மாதிரி உடனே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ன்றது ஃபிக்ஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டதல் அப்படின்றது அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும்போது அந்த இடத்துல மத்தேயுல இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு ஊமையை சொல்லுவார். அப்போ ஒரு ராஜா எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்பார், அவருடைய ஜனங்களுக்கு அழைப்பை கொடுக்குறார். ஒவ்வொருத்தன் சொல்லுவான், எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லுவான், என்னால் வர முடியாது, இந்த பந்திக்கு என்னால் வர முடியாது. அப்படி ஒரு பந்திக்கு கூப்பிடுவார், இன்வைட் பண்ணுவார், அதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவான். அப்போ ராஜா என்ன சொல்லுவார், நீ போய் இது எல்லாத்துக்கும் போய் இந்த இன்விடேஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இந்த அழைப்பை யாரெல்லாம் அந்த பந்திக்கு சாப்பிட வராங்களோ எல்லாருமே அந்த பந்திக்கு வரட்டும் அப்படின்னு ராஜா என்ன பண்ணுறாரு, அழைத்தவங்களில் யாரெல்லாம் வர வேண்டியவங்க இருக்காங்களோ அவங்க வரல, அதனால் நீ போய் இந்த இதை எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாருமே வரட்டும். ஆமாம், யாருமே நான் எவன் முன்னாடி வரமாட்டேன்னு சொன்னால் அவனுக்கு இருக்கவே கூடாது, மற்ற எல்லாருமே தேல் கம் அண்ட் ஃபில் த என்டையர் பிளேஸ் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு சம்பவம் இருக்கும். இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக, நம்ம எல்லாரையுமே மீட்டெடுக்கிறதுக்காக வந்தார். அப்போ இந்த சுவிசேஷம் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலிமா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் அறிவிக்கும் போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுற, அவங்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, இந்த அழைப்பை எல்லாருக்குமே உலகம் எங்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இயேசு வரார். உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அப்போது இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்றதை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்பை பெற்றவங்க அவருடைய வழியில் நடந்து யார் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்கிறாங்களோ அவர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் அந்த கடைசி ஃபைனல் இதில் வரவங்க தான் சூசன் ஒன் அப்படின்னு. இப்போது இந்த செய்தியில் இந்த சூசன் ஒன்னா நான் இருக்கிறேன்னா, நான் அதில் தான் நடக்கிறேன்னா அப்படின்றத பார்க்கறக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என்னுடைய அழைப்பை நான் காத்து கொண்டால்தான் இந்த அழைப்பில் நான் அந்த அழைப்புப்படி, ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பரலோகத்துக்கு போகிறது இல்லை, சிலர் தவறி விழுகிறது உண்டு. வேதத்திலே நம்ம எத்தனையோ பேர் பார்க்கலாம். ஆண்டவர் ஒருத்தர் மாதிரி ஒரு அழைப்பை வச்சுருப்பார், அவங்க இடறி போகிறத நம்மளால் வேதத்தில் பார்க்க முடியும். ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன முதலாவது காரியம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, ஹூ செக்யூர்ஸ் த காலிங் அண்ட் வாக் இன் இட். அழைப்பை பெற்றுக்கொண்டா மட்டும் பார்த்தது. ஆண்டவர் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னாவே ஐ டெஃபினெட்லி ஐ கேன் டெல் யூ தட் காட் ஹாஸ் இன் செப்பரேட் காலிங் ஆன் யூ. ஆனால் இந்த அழைப்பை செக்யூர் பண்ணணும், பத்திரப்படுத்தி கொள்கிறவங்க அந்த அழைப்பை பத்திரப்படுத்தி அந்த அழைப்பில் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். அழைப்பில் இருந்து ஒருத்தன் விலகிட்டான் அப்படின்னா ஆண்டவரால் அவனை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் போய் குற்றவாளியாக நம்ம நிற்க வேண்டியது வரலாம். நான் எனக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆண்டு நிறைய தாளந்துகள் கொடுத்துருப்பார். ஏதோ ஒன்று கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்து தான் அதை தான் ராஜ்யத்துக்காக பயன்படுத்த கேட்பார். இப்போது பரலோகத்துக்கு போய் நம்ம நிற்கும்போது ஆண்டு சொல்லுவார், தம்பி நான் உனக்கு 1 தாளந்து கொடுத்துருக்கேன், இல்லை ஒரு 2 தாளந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீ திருப்பி கொண்டு வரும்போது நீ எத்தனை தாளந்தான் கொண்டு வந்திருக்க, இல்லை கொடுத்ததை அப்படியே சும்மாவே வச்சு என்கிட்ட கொண்டு வந்திருக்கியா, இல்லை அதை நீ பழுகி பெருக்கி அது மூலிமா யாரோ ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறியா அப்படின்றத ஆண்டு பரலோக ராஜ்யத்தில் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். அப்போ கேட்கும்போது நம்ம போய் நம்ம குற்றவாளியை நிற்க முடியாது. ஏன்னா நம்ம மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்ம இப்படி அழைப்பு இருக்கிறவங்களாம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களால் ஓனாலாம் டெசிஷனில் எடுக்க முடியாதுங்க. இப்போ உங்கள் மேலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டு விட மாட்டார். இப்போ ஏன்னா சில நேரங்களில் நம்ம செய்யணும்னு வச்சுருக்க சில திட்டம் என்ன பண்ணணும்னா தேவனுடைய திட்டத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுவார்னா ஆண்டு சில நேரம் நம்ம போட்ட திட்டத்தை ஆண்டு உடைச்சிடுவார். பிகாஸ் அது அவருடைய ராஜ்யத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா ஆண்டு நமக்கு அழகாக ஒரு பிளான் போட்டிருப்பார், இவன் இப்படி போகணும், இப்படி பண்ணணும்,
இப்படி பரலோகத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னு ஆண்டு வந்து ஒரு பாத்து வச்சுருப்பார். இப்போ இந்த பாத்துலேருந்து விலகினோம் அப்படின்னா கண்டிப்பாக இவன் வந்து பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடுவான்னு சொல்லி சில நேரத்தில் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் சில தடைகள் கொடுப்பார். நம்ம யோசிக்கிறது உண்டு, நான் ஏன் இந்த விஷயத்தை நான் கரெக்டாக தான் பிளான் பண்ணி பண்ணேன், என் லைஃப்பில் நான் இந்த சாய்ஸ் நான் தான் எடுத்தேன், ஏன் என்னால் வந்து ப்ராப்பராக அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியல, என்னால் அதை ஏன் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு பார்ட்னர் செலெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு படிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வெளிநாடு போகிற விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அது வந்து இட் டிபெண்ட்ஸ். ஸோ சில நேரங்களில் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸு கிடையாதுங்க. இந்த அழைக்கப்பட்டவர்களும் இந்த ஆண்டோட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா அவர் கொடுக்குற டெசிஷன், ஓகேங்களா, அவர் தான் ஒரு டெசிஷன் கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். நம்ம வேதாகமத்தில் வந்து யோனாவை குறித்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். யோனா, இதுக்கு நான் ஒரு யோனாவோட சம்பவம் சொல்லிவிட்டு நான் அதோட எக்ஸாக்ட் வசனம் நான் சொல்கிறேன். யோனா 1ஆம் அதிகாரத்தில் இந்த 2ஆம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது. ஆண்டு சொல்கிறார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமங்கம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆண்டு சொல்கிறார், நீ பாரு யோனா, நீ போய் நினைவேக்கு போய் அதுக்கு விரோதமாக வந்து நீ சொல்கிற, இந்த மாதிரி நீங்கள் வந்து பாவம் பண்ணுறீங்க, தேவன் இந்த தேசத்தை அழிக்கப்படுறன்றதை சொல்லணும், அவருக்கு விரோதமாக பிரசங்கிக்க சொல்லி ஆண்டு சொல்கிறார். அப்போது யோனா அடுத்த வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும். அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு போகும்படியாக எழுந்து அவர் வேற ஒரு கப்பலில் ஏறி போகலான்னு பார்க்குறார். அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். போகிற வழியில் ஆண்டு என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய ஒரு அலையை கொண்டு வருவார். நம்மளும் லைஃப்பில் இப்படி தான் நம்ம சில நேரத்தில் ஆண்டோட நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும், நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது நம்ம அந்த அழைப்பை விட்டு போகிற மாதிரி இருக்கும்போது ஆண்டு என்ன பண்ணோன்னா சில அலைகளை கொண்டு வருவார். இந்த நம்ம போயிட்டுருக்க அந்த கப்பல் கொஞ்சம் அசைகிற மாதிரி இருக்கும், மூழ்கிற மாதிரி தெரியலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யோனாவை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணமான யாருன்னு தெரிஞ்சோடனே சரி நான் தண்ணியில் தூக்கி போட்டுருங்கன்னு யோனா சொல்கிறாரு. தண்ணியில் தூக்கி போட்டாங்க. ஆண்டு ரெடியாக வச்சுருக்கார் ஒரு மீனை, அவரை வந்து காப்பாற்றுவதற்காக அந்த மீன் வச்சுருக்கிறார். ஆனால் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி தான், அது ஒரு சோதனைக்கான ஒரு நேரம் மாதிரி தான். ஒரு 3 நாள் யோனா வந்து இந்த மீனோட வயிற்றில் இருக்கிறார் அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே நான் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மீன் போய் வெளியே கக்குது. ஆண்டவர் வந்து பிளான் பண்ண அந்த மீன் கூட வந்து பார்த்திங்கன்னா, திமிங்கலம் கூட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் பாலூட்டி ஒரு இனம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஷார்ப்பான பல்லு கிடையாது. நான் வந்து இதை குறித்து பார்த்தேன், அந்த திமிங்கலத்தை குறித்து சில இதெல்லாம் பார்த்தேன். அது எப்படிப்பட்ட விலங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படிப்பட்ட மீன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன சிறு மீன்களை சாப்பிட்றது தான் தொண்டை ரொம்ப சின்னதாக இருக்குமா. வாய்க்குள்ளே பெரிய கேப் இருக்கும், ஆனால் தொண்டை ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு நம்ம கை மூல அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பல்லு கிடையாது, ஷார்ப்பான டீத் கிடையாது. அதுக்கு எல்லாமே பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் மாதிரி தான் இருக்குமா. நம்ம டூத் ப்ரஷ் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குமா. நான் யோசித்தேன், ஒருவேளை ஆண்டு திமிங்கலத்துக்கு கட்டல் கொடுக்காம ஒரு ஷார்க்குக்கு இல்லைனா வேறு ஏதாவது நல்ல ஒரு பெரிய கடிச்சு சாப்பிட்ற மீனுக்கு கட்டளை கொடுத்துருந்தா இவர் ஆண்டோட சொன்னபடி கேட்காம போனதுக்கு பீஸ் ஆகியிருக்கும் அந்த மீன் அவரை. ஸோ அப்படி இருக்கும்போது சில நேரங்கள் ஆண்டு எவ்வளோ கருணையாக இருக்கார் பாருங்களேன். அப்போ கூட ஒரு டெஸ்டிங் பீரியட் டைம் கொடுப்பார். ஸோ நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் தப்பான டெசிஷன் எடுக்கும்போது ஆண்டு சொல்லுவார், இந்த திருமணம் ஆகாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அதுக்காக கீழ்ப்படியணும். இல்லை நான் எனக்கு இப்படி தான் போய் ஆவேன்னு சொல்லி போகும்போது நம்ம படும் மோசமான விளைவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் யோனா போய் அவரோட சித்தத்தை நிறைவேற்றார். அவரும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அவருடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கலாம் ஆண்டவர். அது ஒவ்வொருத்தரோட கிரியை பொறுத்து இருக்குது, அதை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போது சம்டைம்ஸு இப்போ இந்த மோசஸ் கூட பார்த்திங்கன்னா ஆண்டவரோட அழைப்பை பற்றி அவர் ஃபஸ்ட் டைம் அவர் மேலே உள்ள அழைப்பை வச்சு ஆண்டவர் மோசஸ் கிட்டே போய் கேட்குறாரு. மோசே முச்செடியில் வந்து பேசுகிறார், நீ வந்து என்னோடய ஜனங்களை வந்து கூட்டிகிட்டு போன சொல்லி நீ போய் பார்வன்ட்ட பேசணுங்கும் போது ஐயோ ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் வந்து திக்குவாய் அப்படின்னு சொல்லி ஓடணும்னு நினைப்பார். அப்படி நம்ம ஓடுறவங்களாம் இருக்கக்கூடாது. நம்ம மேலே ஒரு அழைப்பு இருக்குது அப்படின்னா நமக்குன்னு கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் இருக்குது. நீங்கள் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவானவரோட சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவானோட சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பிசாசுகளை விரட்டிட்டோம், உங்கள் நாமத்தில் சொன்னால் பிசாசு ஓடுதுன்னு ஒரு சந்தோஷத்தில் வந்து சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார், எப்பா பிசாசு ஓடுதுன்னு சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், த சூசன் ஒன். நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷத்தில் இருக்கீங்க? நம்ம ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா
அவரோட அழைப்பில் நான் இருக்கேனா, அவரோட அழைப்பை நான் காத்து கொண்டு இருக்கேனா, என் மேலே வச்சுருக்க அழைப்பில் நான் உறுதியாக இருக்கேனா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம லைட்டாக விலகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணால் தான் நம்மளால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டுட்டு போய் கடனாலேயே நிற்க மாட்டோம். சரிங்களா? ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு வந்து இந்த முக்கியமாக இந்த அழைக்கப்பட்டு அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறாங்கன்னு தெரியும். பிசாசுக்கு வந்து நல்லா நம்மளோட பார்த்து தெரியும் ஆண்டு என்ன அழைப்பில் வச்சுருக்கிறாருன்றது தெரியும். பிசாசுக்கு ஃபுல்லாக பிசாசோட நம்மளுக்கு அழைப்பு தெரியலனாலும் அவனுக்கு நம்ம போகிற பாதை நல்லா தெரியும் அவனுக்கு. ஓகே, அவனை விட்டோம் அப்படின்னா இப்போ நல்லா பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான், ஆண்டோட வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டான். இனி இவனை விட்டோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு என்ன பண்ணுவான்னா, பிசாசு யூஸ் பண்ணுற டூல் என்னென்னா முக்கியமாக பாவத்தில் விழுக வைப்பான். ஏன்னா மக்கள் பாவத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அதை விட போராடிட்டு இருப்பாங்க. அப்படி போராடும்போது என்ன பண்ணுவோம்னா பிசாசு வந்து அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலை கொண்டு வர வச்சு ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு தடை பண்ணணும்னு நினைப்பான். கலாத்தியரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியாக வசனம் சொல்கிறது, ஆவிக்கேற்றபடி நடவுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சை இதில் தான் பாவத்தை வந்து நிறைவேற்ற முடியும். அப்படி தான் பிசாசு பண்ணுவான். இச்சையை வந்து மாம்சத்தை வந்து அதிகமாக தூண்டிகிட்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆவியில் அதிகமாக நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த அழைக்கப்பட்டவர்கள் ஆவிலே இருந்தாங்க அப்படின்னா, ஆவிக்குறி ஜீவிதத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அந்த சூசன் ஒன் அப்படின்றது இஸ் நாட் அ நார்மல் வேர்ட் கிடையாதுங்க. அது நார்மல் வேர்ட் கிடையாது, எல்லாருக்கும் ஆனது கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட அழைப்பை உடையவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறன்னு இருக்கிறவங்க அவங்க தன்னைத்தான் ரெடி பண்ண உடனே போய் அவங்க எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லியாச்சு சுற்றி இருக்கிற சரௌண்டிங் எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு ரொம்ப இரக்கமுள்ளவங்களாக இருப்பாங்க, ரொம்ப கிருபை உள்ளவங்க. ஆண்டு அவங்களுக்குன்னு சில தாளந்துகள் கிருபைகளை கொடுக்கறது கண்டிப்பாக கொடுத்துருப்பார். சரிங்களா? யாக்கோபும் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசு என்ன பண்ணுவான்னா சில நேரத்தில் முக்கியமாக நிறைய எனக்கு இவர் எசேக்கியல் ஃப்ரான்சிஸ் அண்ணா அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்கோம் வாலிபர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வாலிபர்கள் இல்லை டீனேஜில் இருக்க பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு லஸ்ட்டு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ட்ரக்ஸ் ரிலேட்டட் பிரச்சனையாக இருக்கலாம். ட்ரக்ஸை விட மேக்ஸிமம் அந்த லஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைலாம் வந்து ஒன்லி ஃபார் டீனேஜ் பீப்புளுக்கு தான் ரொம்ப அதிகம், யூத்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இதை விட ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அவர் வந்து தன்னுடைய 45 வயதுக்கு போனதுக்கப்புறம் அவ்வளோ 45 வயசு வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஆண்டவருக்காக. அப்படிப்பட்ட ஊழியக்காரரே அந்த பாவத்தில் விழுந்ததாக சொல்லி அவர் எசேக்கியல் ஃப்ரான்சிஸ் என்ன சொன்னார். அப்போ வயசுன்றது டசன்ட் மீன் லைக் இத்தனை வயசில் தான் பாவம் அப்படின்லாம் கிடையாதுங்க. பிசாசு எப்போ வேணால் ஒரு வீழ்த்துவான். நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடி நிற்க கடவன். நிற்கிறேன்னா நம்ம வந்து ஆண்டோட கிருபையில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு அந்த அழைப்பை உறுதியாக வச்சுட்டு பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்போம். கண்டிப்பாக அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ஆண்டோட சித்தத்தை நம்மளால் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். இப்படியாக வசனம் ஒன்று சொல்லுது. 2 பேதுரு அந்த முதல் பாயிண்ட்டுக்கான வசனம் 2 பேதுரு 1:10 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ நம்ம சாத்தானுக்கு எதிர்த்து நிற்போம், அப்பொழுது அவன் நம்ம விட்டு ஓடி போவான். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் போயிட்டு ஒரு தேர்ச்சாவாளை உங்களுக்கு அனுப்புகிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா அந்த தேர்ச்சரவாளை நம்ம அவர் கூடயே வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்போ தான் அவரோட அழைப்பிலேயே நடக்க முடியும். அப்போ தான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இதுதான் 2வது காரியம். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் we have to பிரேயர்லேருந்து பிசாசனுடைய சதிகளையும் அவன் நினைக்கிறத நம்ம வந்து கட்டுகளை உடைச்சி நம்ம ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். 3வதாக பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் இந்த மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு நேரோ பாத்தில் நடக்கிற மாதிரி தெரியலாம், ஒரு குறுகிய பாதையில் போகிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி பாத்தில் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாது, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, நம்ம கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இப்படியாக, மத்தேயு 7:13-14 வாசிச்சிங்கன்னா,
இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வழி விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். வழி ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போகிறாங்க. அதில் போகாத. சில நேரத்தில் வாசல் ரொம்ப குறுகிய வாசலாக இருக்கும். பரலோகத்துக்கு போகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம மாம்சீகமாக நம்ம நினைக்கிறத செய்ய முடியாது. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கிற மாதிரிலாம் வாழ முடியாது. யோசிச்சு பாருங்கள், நம்ம வளர்ந்து வந்த விதத்தில் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த சில தடைகள்னால தான் நம்ம சில நேரத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துருப்போம். யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் ஜெர்மனியில் இருக்கேன். ஜெர்மனியில் இங்கே எல்லா ஒஸ்ட் ஹேபிட்ஸுமே இங்கே லீகல். நியூடிட்டி லீகல், ஹோமோசெக்சுவல் லீகல், ட்ரக்ஸு லீகலு, எல்லாம் மோசமான பழக்கங்களும் இங்கே லீகல். இங்கே உமன்ஸோட ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரைக்குறை ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஃபுல் நியூடிட்டி ட்ரெஸ், அது அலௌடா இங்கே. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட ஒரு சிட்டியில் வாழ்ந்துருந்தா இன்னும் பாவம் எப்படி இருந்திருக்கும், இங்கே பாவம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போது சில நேரத்தில் நம்ம பெற்றோர்களோ இல்லை நம்ம வளர்ந்த விதமோ நம்மளை கொஞ்சமாக அப்படி ஸ்ட்ரிக்ட் பண்ணனால தான் நம்ம ஒருவேளை சில நேரத்தில் நல்லவங்களாக வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு சில நேரத்தில் தப்பு செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கல, அதனால சில நல்லவங்களாக வாழ்ந்திருக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? சில வீட்டில் ரொம்ப பண கஷ்டமாக இருக்கனால அவங்க பெருசாக வெளியே செலவு பண்ணி பழகிருக்க மாட்டாங்க, அதனால் நிறைய நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்குள்ள நிறைய தப்பான உறவுகள் இருந்திருக்காது. ஸோ அப்படி சில நேரங்களில் அந்த மாதிரி சின்ன நேரவான பாத்தில் போகிறவங்க சில நேரத்தில் இந்த மாதிரி பெரிய பாவத்துலேருந்து தப்பிச்சிடுவாங்க. அது ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லும்போது பார்க்கலாம் நீங்கள் வேதத்தில், பணமே இல்லாதவன்ட்டு என்ன எங்கே போய் பேராசை பணாசை வரப்போகுது. ஸோ அப்படி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் சின்ன குறுகிய பாதையில் நம்மளை ஆண்டு நடத்தும்போது நம்ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படியே ஆண்டு ஆசீர்வாதமாக கொண்டு போவார். ஆனால் சில நேரங்களில் சில பாடுகள், ஒரு ஆண்டவருக்காக சில பாடுகள் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, தன்னைத்தான் வெறுத்து அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு வர்றவன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவ போல் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு வரவர்களாக இருக்கணும். பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அவனோட வார்த்தையில் நிலைத்து இருக்கணும். ஸோ 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, நீங்கள் என்ன பண்ணால் அவரோட அழைப்பில் உறுதியாக இருக்கணும், அந்த அழைப்பில் நடக்கணும். 1. 2வது, நான் சாத்தானுக்கு எதிர்த்து நின்று அவருடைய ஊழியத்தை ஒழுங்காக, இல்லைன்னா அவர் என் மேலே வச்சுருக்கிற அழைப்பில் நான் கரெக்டாக மாறாமல் அப்படியே இருக்கணும். 3வது, குறுகிய பாதையில் நடக்கிறது போல் தெரிஞ்சாலும் அந்த குறுகிய பாதையில் ஆண்டுக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் அதிலே பயணித்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் 2-3 வார்த்தைகள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஜெபிச்சு ஹோலி ஸ்பிரிட் கூட நிறைஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக இதை நம்மளால் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் இன்டெப்த்தான கான்செப்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றது அழைப்பை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டதல் அப்படின்றது பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவங்களில் அந்த ஸ்பெஷலான பீப்புள் தேர். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பீப்புள். ஸோ அந்த ஸ்பெஷல் பீப்புளாக நம்மளும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணணுங்க. ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். ஆண்டவர் மேலே வச்சுக்க, ஏன்னா கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கணக்கு கொடுக்கணும். நான் உனக்கு இதை செஞ்சேனே, நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பார். நான் உனக்காக என்னோடய ரத்தத்தையும் என்னோடய சரீரத்தை நான் கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன பண்ணேன்னு ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் அழைப்புலேருந்து நான் விலகிட்டேனா, இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஜஸ்ட்டு கண்ணை மூடி, இந்த வழியிலேருந்து நான் விலகியிருந்தேன் அப்படின்னா தயவாக என்னை தொடுங்க, என்னை மாற்றுங்க. பரலோக ராஜ்யத்திலேருந்து மட்டும் நம்முடைய பேர் நம்ம இப்போ ஆண்டவர் புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணும்போது நம்ம பேர் பரலோக ராஜ்யத்தில் இல்லை அப்படின்னா முடிஞ்சுங்க. தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகத்தில் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுட்டு அங்கே நித்திய ஜீவனில் நம்ம பேர் இல்லைன்னா என்னங்க பண்ணுறது? அதனால் நாம் ஆண்டவருக்காக ஓடுவோம், முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருக்காக வாழுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருக்காக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சின்ன சின்ன விஷயத்தில் இருங்க. நல்லா வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவருடைய அழைப்பை உங்கள் மூலியமாக நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறேன். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட மக்கள் ஜனங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் பார்த்துருக்குறோம். அப்பா, சத்ருவானவனுக்கு எதிர்த்து நிற்க, உங்களுடைய அழைப்பில் உறுதியாய் நிற்க மற்றும்
சிறு குறுகிய பாதையில் ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற அந்த சிலுவையின் பாதை ரொம்ப குறுகிய கஷ்டமான பாதையாக இருந்தாலும் அதில் ஆண்டவரே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உமக்கா வாழ கத்த கிருபை கொடுங்க. முற்றிலும் தாழ்த்துவனும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்று தென் பாய்.